பள்ளி சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்து 3 வயது சிறுமி கவலைக்கிடம். தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே வெள்ளிச்சந்தை காமராஜபுரத்தில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளியில் 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை சுமார் 90 மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இப்பள்ளியின் சுற்றுச்சுவர் பலவீனமடைந்து விரிசல் ஏற்பட்டு உள்ளது. பல்வேறு பகுதிகளில் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்து உள்ளது. இது குறித்து பலமுறை பெற்றோர்கள், வட்டார வளர்ச்சி அலுவலர்கள், மாவட்ட ஆட்சியர் ஆகியோருக்கு புகார் அளித்தும் அதிகாரிகள் எந்தவொரு நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை. இந்நிலையில் கடந்த 25ஆம் தேதி காலை அதே பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளி தண்டபாணி, அபிராமி தம்பதியரின் 3 வயது பெண் சிறுமி தாரிகா பள்ளி நுழைவாயில் முன்பு விளையாடிக் கொண்டிருந்த போது காம்பவுண்ட் சுவரின் முன்பகுதி திடீரென்று இடிந்து சிறுமி மீது விழுந்ததில் சிறுமியின் வயிறு மற்றும் இடுப்பு பகுதி நசுங்கி உயிருக்கு போராடிய சிறுமியை அக்கம் பக்கத்தினர் மீட்டு காரிமங்கலம் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இது குறித்து அப்பகுதியைச் சேர்ந்த ஊர் கவுண்டர் பழனிமுத்து கூறுகையில், இந்த ஸ்கூல் பக்கத்தில் தண்டபாணி வீடு இருக்குது. அவங்க பொண்ணு வந்து தாரிகான்னு 3 வயசு குழந்த. இந்த சுற்றுச்சுவர் கட்டிங்கிறாங்க பூரா டேமேஜு, பூரா எல்லாம் கம்ப்ளீட்டாக விழுந்துருச்சு. இப்போ அந்த கேட்டு முன்னாடி ஃபுல்லாக இருந்துனுக்குது. அது கேட்டு உடஞ்சி மேலே விழுந்து ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் சூப்பர் ஸ்பெஷாலிட்டியில் விஜய் மருத்துவமனையில் காரிமங்கலத்தில் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துனுக்குறாங்க. ரொம்ப சீரியஸாக இருக்குது. நான் இப்போ வந்து விசாரித்தேன், அந்த ஹெட் மாஸ்டர் விசாரிச்சதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் எல்லாத்துக்கும் கலெக்டருக்கு மனு கொடுத்தோம், தாலுதாருக்கு மனு கொடுத்தோம், இது பிடிஓக்கு மனு கொடுத்தோம், எல்லோரும் கொடுத்தோம், எந்த நடவடிக்கையும் அவங்க யாரும் எடுக்கலை, அதுக்கு உண்டானது இதெல்லாம் வச்சுன்னுக்குறோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதிகாரிங்க அழைச்சதுனால இந்த குழந்தையினுடைய வாழ்க்கை இப்போ ரொம்ப பாதிப்பாகுது. இந்த சுற்றுச்சுவரை கட்டியிருந்தால் இந்த ஒரு உயிருக்கு இன்றைக்கி இந்த ஆபத்து ஏற்படுங்காது. இது உடனடியாக அரசாங்கமும் இந்த ஆட்சியாளர் கலெக்டர் அவர்களும் இந்த பிடிஓவெல்லாம் வந்து இதை பார்த்து உடனடி நடவடிக்கை எடுக்கணும். அப்படி நடவடிக்கை எடுக்கணுனாக்கா உடனே நாங்கள் எல்லாம் அனைவரும் இந்த அனைத்து சமுதாயமும் வாழ்கிறோம். இந்த ஊரில் பெரிய ஒரு போராட்டத்தை நடத்துறதுக்கு நாங்கள் தயங்க மாட்டோம். இந்த சுற்றுச்சுவரை வந்து அதிகாரிகள்லாம் வந்து பார்க்கணும். பார்த்தா மட்டும்தான் இதனுடைய முழு விலாவரியும் தெரியும். இது ஏன்னா இன்றைக்கி வரையும் இந்த ஸ்கூலில் பராமரிப்பு இல்லாமல் இருக்குது. எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லை. இந்த அரசாங்கம் கண்டுகொள்றதுல இந்த ஸ்கூலை பற்றி. அதனால் வந்து பார்த்து இதை உடனடியாக சீர் செஞ்சு மீதிக்கிற புள்ளிங்க உயிரெனா காப்பாற்றுறதுக்கு இந்த அரசாங்கத்தை கேட்டு